காஞ்சிபுரம் என்றாலே அது கோவில்களின் நகரம். காஞ்சிபுரத்திலே தடிக்கு விழுந்தால் கோவிலிலே தான் விழ வேண்டும் என ஒரு ஹாஸ்யமாக சொல்வார்கள். காஞ்சிபுரம் என்பது பன்னெடுங்காலமாக இருக்கின்ற ஒரு ஊர். இந்த புதிய ஊர் அல்ல காஞ்சிபுரம் என்பது. ஆக இந்த அற்புதமான காஞ்சியிலே பஞ்சுப்பேட்டை என்ற பகுதியிலே ஓணம் காந்தேஸ்வரர் திருக்கோயில் இருக்கின்றது. சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய திருக்கோவில் இந்த திருக்கோவில். ஓணம் காந்தன் தளி பஞ்சுப்பேட்டை காஞ்சிபுரம். இந்த ஓணம் காந்தேஸ்வரர் கோவிலிலே தேவார பாடல் பெற்ற ஒரு அற்புதமான தலமாக இந்த தலம் விளங்குகின்றது. தொண்டை நாட்டு சிவாலயம். இந்த ஆலயம் காஞ்சிபுரத்திலே மிக முக்கியமான ஒரு கோவிலாகும். அதேபோல் தொண்டை நாட்டு தலங்களிலே முக்கியமான கோவில் இந்த கோவில். இதனுடைய ஸ்தல விருட்சம் என்று பார்த்தீர்கள் என்றால் வன்னியும் புளிய மரமும் இதனுடைய ஸ்தல விருட்சங்கள். வன்னி மரம், புளிய மரம். அடுத்து தீர்த்தம் என்று பார்த்தால் ஓணகாந்த தீர்த்தம். இதுதான் இந்த ஆலயத்தினுடைய புண்ணிய தீர்த்தம். இந்த திருக்கோவிலானது அற்புதமான அமைப்போடு விளங்குகின்றது. வானாசரனுடைய சேனாதிபதிகளாக ஓணன் காந்தன் என இருவர் இருந்தார்கள். அந்த இருவரும் இத்தலத்திலே வழிபட்டு ஓணேஸ்வரர் காந்தேஸ்வரர் ஆகிய இரு சிவலிங்க திருமேனிகளும் அடுத்தடுத்து தனித்தனி சன்னதிகளாக வழிபாடு செய்திருக்கின்றார்கள். அந்த சன்னதிகள் இப்போதும் இருக்கின்றது. ஜலந்தரன் இந்த கோவிலில் வழிபட்டதாக சொல்லப்படுகின்றது. அதனால் ஜலந்தேஸ்வரர் என்றும் இந்த சிவலிங்க திருமேனி தனியே உள்ளது. ஜலந்தரேஸ்வரர் என்ற பெயரிலே சிவலிங்கம் தனியாக உள்ளது. ஓணகாந்தன் தளி ஓணகாந்தேஸ்வரர் கோவிலானது இந்த வளாகத்திலே 3 சிவலிங்க திருமேனிகளை மூலவராக கொண்ட சன்னதியாக இருக்கின்றது. சாதாரணமாக திருக்கோவில்களிலே ஒரே ஒரு மூலவர் தான் இருப்பார். ஆனால் இந்த கோவிலிலே 3 மூர்த்தங்கள் மூலவர்கள் இருக்கின்றார்கள். ஓணகாந்தேஸ்வரர் ஓணேஸ்வரர் சன்னதியிலே கோட்டத்திலே பாலவிநாயகர் இருக்கின்றார், தட்சிணாமூர்த்தி இருக்கின்றார், மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்கை ஆகியோர் இருக்கின்றார்கள். முன்புறத்திலே பலிபீடம் மற்றும் நந்தி இருக்கின்றது. இங்கு வயிறுதாரி விநாயகர், குமாரவேலன், பைரவர், சூரியன், நவக்கிரகம்